வள்ளுவரே, ஒருவன் வாழ்நாளில் நடுவு நிலைமை தவறாமல் நேர்மையாக எப்போதும் வாழ்வதற்கு என்ன வழி? அதுவா அப்பனே, ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் வருமே, அந்த பயம் இருக்கட்டும்னே. அது மாதிரி ஒரு பயம் வாழ்நாள் முழுக்க நமக்கு அவசியம். அது என்ன பயம்? நாம் நடுநிலை தவறி மனசாட்சிக்கு விரோதமாக நேர்மை குறைவாக நடந்து கொண்டால், பாவம் பண்ணினால் நமக்கு இந்த பிறவியிலோ அடுத்த பிறவியிலோ கேடு வருங்கிற பயம் இருந்தால் கண்டிப்பாக நடுவு நிலைமை தவறி நேர்மை இல்லாத செயல்களை செய்ய மாட்டோம். இப்போது பகுத்தறிவுங்கிற பேரில் பாவம் செய்ய பயப்படாத நிலைமை வந்ததுனால தான் நிறைய பேர் வரப்போகிற கேடு பற்றி அறியாமல் இஷ்டத்துக்கு தப்பு செய்கிறாங்க. இதைத்தான் கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யின்ன நடுவு நிலைமை அதிகாரத்தில் 116வது குறளாக எழுதி வச்சேன். சபாஷ் வள்ளுவரே, கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யின். மனசாட்சிக்கு விரோதமாக நடுநிலை தவறி தப்பு செய்தால் நமக்கு கேடு வருங்கிற பயம் இருந்ததுன்னா நாம் தப்பு செய்ய மாட்டோங்கிறத அருமையாக சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. தொடர்ந்து பாரதமணி திருநாடு சேனலை கேட்டு திருக்குறள் தெளிவாம் பகுதியை கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.